சிவாய நமக. பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறையா பேர் சில பேர் நன்மைகள் செய்கிறான், சில பேர் தீமைகள் செய்கிறான். நம்மளை அறியாமல் சில தவறுகளையும் பண்ணுறோம். அதை ஒரு சில நேரத்தில் சிந்தித்து செயல்படணும். பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு நம்ம இந்த பிறவியில் கர்மாவை சுமக்கக்கூடாது. தீயவை செஞ்சு கெட்டதை செஞ்சு இப்போ கர்மாவை சுமக்கக்கூடாது. எப்பயுமே முடிஞ்சளவு நம்ம நன்மையை செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு ஒரு தீமையை செய்யக்கூடாது. நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற எண்ணத்துலையும் வாழக்கூடாது. யாருமே இந்த மண்ணில் ஆண்டவன் படைப்பில் யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. ஏன்னா இந்த உடம்பே நம்ம வாடகைக்கு தான் வந்திருக்குமே தவிர இது உடம்பு நிரந்தரம் இல்லை. இந்த உடம்பை விட்டு ஆன்மா போயிடுச்சுன்னா அதோடு அந்த உடம்புக்கு மரியாதை இல்லை. இந்த உடம்பாகப்பட்டது பார்த்திங்கன்னா மண்ணில் புதைக்கிறோம், சில பேர் எரிக்கிறோம். எதுவுமே நம்ம கொண்டு போக போகிறதில்ல. நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த பிறப்பு எடுத்து நம்ம வாழ்ந்ததில் நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம செய்கிற நன்மைகள் மட்டும். நன்மைகள் மட்டும் இல்லை, நன்மை தீமைகளும் தான் இருக்குது. நம்ம கர்மாவை முடிஞ்சளவு சமக்காதீங்க. உங்களுடைய பின்னாடி வரவங்க பின்காலத்தில் உங்கள் வாரிசுகளுக்கு கெட்டதை சம்பாரித்து வச்சுட்டு போவாங்க. நன்மைகளை செய்யுங்க, நன்மைகளை முடிஞ்சளவு செஞ்சு வாழுங்க. ஆனால் கர்மாவை சுமக்க வேண்டாம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நன்மையை செய்யுங்க. முடிஞ்சளவு யாருக்கும் எந்த ஒரு தீங்கோ எந்த ஒரு பாவ செயலில் ஈடுபடாமல் வாழ்கிறத நம்ம இந்த பிறப்பு எடுத்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கணும். நம்ம இறப்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளை 4 பேர் 4 விதம் நல்ல விதமாக பேசணுமே தவிர அதை கெட்ட விதமாக பேசக்கூடாது. அதுவும் கர்மாவில் சேரக்கூடிய ஒன்று தான். எல்லாம் புரிஞ்சு வாழ கற்றுக்குங்க. இதுவே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கணும்.